இப்போ ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அவங்க தங்களோட முதல் ப்ராடக்ட லான்ச் பண்ணி பல வருஷமா ஒரு மார்க்கெட்ட ஒட்டுமொத்தமா தங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருந்த 2 பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒரே ராத்திரியில வீழ்த்தினா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா. ஆனா அதுதான் மே 2026ல நடந்திருக்கு. பங்குச் சந்தையில இல்ல, தமிழ்நாட்டோட தேர்தல் களத்துல. உண்மைதான். இந்த முடிவுகள் இந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. இன்னைக்கு நாம அலச போறது சாதாரண அரசியல் செய்திகளை கிடையாது. அதாவது இது வெறும் செய்தி இல்லையா? ஆமா, இது சமூகத்தோட மனநிலை எவ்வளோ வேகமா மாறுது, பழைய வியூகங்கள் எப்படி உடையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி உதாரணம். குறிப்பா ஜென்சி தலைமுறைய சேர்ந்த நீங்க இத புரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா இது வெறும் ஓட்ட அரசியல் இல்ல, இது பக்கா டேட்டா, ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் மக்களோட உளவியல். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இந்த மே 2026 முடிவுகள் குறிப்பா தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்துல நடந்த சம்பவங்கள் பல அரசியல் வல்லுநர்களோட கணிப்புகளையே தவிடுபோடியாக்கியிருக்கு. நிஜமாவே ஒரு பெரிய அதிர்ச்சி தான் அது. ஆமா. நாம இங்க எந்த ஒரு அரசியல் கட்சியையோ இடதுசாரி அல்லது வலதுசாரி சித்தாந்தத்தையோ சாராம வெறும் தரவுகள், அதாவது டேட்டா மற்றும் கள நிலவரங்களின் அடிப்படையில மட்டும்தான் இந்த நிகழ்வுகளை ஒரு நடுநிலையான பார்வையாளரா பகுப்பாய்வு செய்ய போறோம். ரொம்ப கரெக்ட். எண்கள் எப்போதுமே போய் சொல்லாது இல்லையா? நிச்சயமா சொல்லாது. அந்த எண்களுக்கு பின்னால் உள்ள மக்களோட உளவியலை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். மிகச்சரி. முதல்ல நாம தமிழ்நாட்டோட நிலவரத்தை பார்ப்போம். நடிகர் விஜய் தொடங்கின தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, தங்களோட முதல் தேர்தலே 108 இடங்களை கைப்பற்றி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு மாபெரும் வெற்றி. இந்த டேட்டாவை நீங்க கொஞ்சம் உற்று நோக்குங்க. 35% வாக்கு வங்கி, அதாவது சுமார் 1.7 கோடி மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே சமயம் ஆளுங்கட்சியான திமுக 59 இடங்களையும் 24% வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 47 இடங்களும் 21% வாக்குகளும் மட்டுமே பெற்றிருக்காங்க. அந்த வித்தியாசத்தை பாருங்க. ஆமா, டிவிகேக்கும் 2ஆம் இடத்துல உள்ள திமுகவுக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் மட்டுமே சுமார் 60 லட்சம். இதுதான் நான் ஆரம்பத்துல ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் எப்படி லெகசி கார்ப்பரேட்களை வீழ்த்தியது அப்படின்னு ஒப்பிட்டேன். இது எப்படி சாத்தியமாச்சு? இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், வரலாற்று ரீதியா பார்த்தால் கூட இது ஒரு ஈடு இணையற்ற சாதனை. ஓ, அப்படியா? ஆமா. 1977ல எம்ஜிஆர் அவங்க அதிமுகவை தொடங்கி முதல் முறையா தேர்தலை சந்திச்சப்போ வாங்கிய வாக்கு வங்கி 33.5%. ஆனா விஜய் 35% வாக்குகளை பெற்றிருக்கார். நீங்க சொன்ன அந்த ஸ்டார்ட் அப் உதாரணம் இங்க மிக துல்லியமா பொருந்துது. எப்படி சொல்றீங்க? அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் பழைய நிறுவனங்கள் எங்கு தவறு செய்றாங்க, வாடிக்கையாளர்களுக்கு அதாவது வாக்காளர்களுக்கு என்ன தேவை என்பதை டேட்டா அடிப்படையில கணிச்சு ஒரு சரியான மாற்று திட்டத்தை முன்னாடி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். சொல்லுங்க. நேராக எம்ஜிஆரின் சாதனையை முறியடிச்சார் அப்படின்னு சொல்றத நான் கொஞ்சம் மாற்று கோணத்துல பாக்குறேன். இத வெறும் சினிமா கவர்ச்சி அப்படின்னோ அல்லது எந்த பின்னணியும் இல்லாத வெற்றினோ நாம சுருக்கிட முடியுமா? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பல வருஷமா ஒரு மாபெரும் ரசிகர் மன்றத்தை அவரோட சமூக நல அமைப்பாவே கட்டமைச்சு வந்திருக்காரு இல்லையா? ஆமா, உண்மைதான். அந்த கிரவுண்ட் ஒர்க் தான் இந்த 1.7 கோடி வாக்குகளா மாறியதா, அல்லது மக்கள் உண்மையிலே பழைய திராவிட கட்சிகளின் மீது உள்ள அதிருப்தியால ஒரு ஆழமான அரசியல் மாற்றத்தை தேடினாங்களா? மிக நுட்பமான ஒரு பார்வை இது. ஆரம்பத்துல பலரும் இதை வெறும் ரசிகர் மன்ற கூட்டம் அப்படின்னு தான் குறைச்சு மதிப்பிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த பல்லாண்டு கால கட்டமைப்பு ஒரு அடித்தளத்தை கொடுத்தது உண்மைதான். ஆனா வெறும் ரசிகர்களை வச்சுக்கிட்டு மட்டும் 1.7 கோடி வாக்குகளை பெற்றுவிட முடியாது. கரெக்ட். இங்கே சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறது மக்களை உங்களை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் டூல் மட்டுமே. அவங்க உங்களுக்கு வாக்களிக்கணும்னா அவங்க அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், சரியா? அதேதான். அந்த வகையில டிவிகேவின் அந்த அசுர வெற்றிக்கு முக்கிய காரணம் அவங்க தயாரிச்ச அந்த ப்ராடக்ட், அதாவது உங்களோட 40 அம்ச தேர்தல் அறிக்கை தான். ஆமா, அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடும் தோணுச்சு. என்ன முரண்பாடு? முந்தைய தலைமுறை அரசியல்வாதிகள் கொடுத்த அதே இலவசங்களைத்தானே இவங்களும் பெயர் மாத்தி கொடுக்கறாங்க. குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், இதெல்லாம் பழைய ஃபார்முலா தானே.
இதுல என்ன புது ஸ்ட்ராட்டஜி இருக்கு? அங்கேயும் ஒரு டேட்டா சயின்ஸ் இருக்கு. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம் என்றால், டிஎம்கே எப்படி ஆளும் கட்சியான திமுகவின் வாக்கு வங்கிய நேரடியாக உடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரியும். ஓ, எப்படி? டிஎம்கேவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் திட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறது. இதுதான் அவங்களை கடந்த முறை வெற்றி பெற வச்சது. ஆமாம். டிஎம்கே அதை வெறும் 2500 ரூபாயா உயர்த்தினது மட்டும் இல்லாம, ம். பெண்களின் பாதுகாப்பிற்காக பிரத்யேகமா ராணி வேலுநாச்சியார் படைன்னு ஒரு படையை உருவாக்கும் அப்படின்னு அறிவிச்சாங்க. வாவ்! அதாவது பொருளாதார சுதந்திரம் மற்றும் உடல் ரீதியான பாதுகாப்பு இது ரெண்டையும் இணைச்சு பெண்களுக்கு ஒரு முழுமையான பேக்கேஜா கொடுத்திருக்காங்க. மிகச்சரி. எந்த டெமோகிராஃபி தமிழ்நாட்டுல தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்குதோ அந்த பெண்களோட வாக்குகளை இது அப்படியே சுண்டி இழுத்துருச்சு. ஓ, அப்படி என்றால் வெறுமனே பணத்தை மட்டும் உயர்த்தி கொடுக்காம ஒரு சமூக பாதுகாப்பையும் சேர்த்து வழங்குறது தான் அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆமாம், நிச்சயமா. அதோடு தொழில்நுட்ப வளர்ச்சியை புரிஞ்சுகிட்டு ஏஐசிடி, அதாவது செயற்கை நுண்ணறிவு நகரத்தை உருவாக்குவோம் அப்படின்னும், ம். அரசு சேவைகளை விரைவாக்க ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னது ஜென்சி வாக்காளர்களை நேரடியா டார்கெட் செஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. இது சித்தாந்த ரீதியாகவும் மிக தெளிவா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. வலதுசாரி அரசியலை அவங்க வெளிப்படையா எதிர்த்தாங்க. ஆமா. அதே சமயம் அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் ஆகியவற்றை கலந்த ஒரு இடதுசாரி நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலவை இல்லையா? ஆமா, இதை கொஞ்சம் ஆழமா பார்த்தா அவங்க பழைய மார்க்சிசத்தை அப்படியே கொடுக்கல. ஏஐசிடி போன்ற முதலாளித்துவ தொழில்நுட்ப வளர்ச்சியையும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் என்ற மார்க்சிய சமூக பாதுகாப்பு வலையையும் ஒன்னா இணைச்சாங்க. ஓ, ஸ்மார்ட். 21ஆம் நூற்றாண்டுக்கேற்ப பெரியாரியத்தை அப்டேட் செஞ்சு ஒரு கிளீன் இமேஜுடன் கொடுத்ததால மக்கள் அது ரொம்ப எளிதா ஏத்துக்கிட்டாங்க. எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு மாபெரும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் கிழுகிழுவென வளரும்போது அதோட சப்ளை செயின் மற்றும் உள்கட்டமைப்பு அந்த வளர்ச்சியை தாங்காம உடைஞ்சு போகும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா நடக்கும். அது போலத்தான் இங்கும் நடந்திருக்கு. எல்லாம் ரொம்ப சுலபமா நடந்து விடல. கரூர்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி 33 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே உலுக்கியது. உண்மைதான். ரொம்பவே வருத்தமான ஒரு சம்பவம் அது. ஒரு மாபெரும் ரசிகர் கூட்டத்தை ஒழுக்கமான அரசியல் கட்சியா தொண்டர் படையா மாற்றுவது எவ்வளவு கடினம் என்பதை இது காட்டுது இல்லையா? நிச்சயமா. இதுதான் அந்த ஸ்டார்ட் அப் சந்திச்ச மிகப்பெரிய ஸ்கேலிங் பிரச்சனை. அவங்களோட கொள்கை என்னவோ மக்களை சென்றடங்கிடுச்சு. ஆனா அந்த மக்களோட வருகையை சமாளிக்கிற கட்டமைப்பு அவங்க கிட்ட இல்ல. ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்க்க வர்ற உணர்ச்சி வசப்பட்ட ரசிகர்கள் வேற, ஒரு அரசியல் தலைவரோட கொள்கைகளை கேட்க வர்ற கட்டுப்பாடான தொண்டர்கள் வேற. ஆமா, அந்த வித்தியாசம் ரொம்ப பெருசு. இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நிர்வாக ரீதியாக கையாள்வதில் டிவிகே ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கு. நிர்வாக ரீதியான சவால்களை அவங்க இன்னும் முழுமையா கத்துக்கல அப்படிங்கறதையே இது காட்டுது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சொல்லுங்க. அவங்களோட நிர்வாக கட்டமைப்பு பலவீனமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு. ஆமா, அந்த பிரமாண பத்திர பிரச்சனை. சரியா? அதேதான். விஜய் தனது வேட்பு மனுல தாக்கல் செஞ்ச திருத்தப்பட்ட பிரமாண பத்திரத்துல 2 நிலுவையில இருக்கிற எஃப்ஐஆர்களை குறிப்பிட்டிருக்கார். முதல்ல தாம் மீது எந்த வழக்கும் இல்ல அப்படின்னு சொன்னவரு பிறகு அதை திருத்தினார். ஆமா. ஒன்னு சென்னை பெரவள்ளூர்ல பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சதுக்காக பதியப்பட்டது. மற்றொன்று 2025ல மதுரை கூடக்கோவில்ல நடந்த மாநாட்டுல அவரோட பவுன்சர்ஸ் ஒருவரை தள்ளியதால ஏற்பட்ட காயம் தொடர்பானது. ஜென்சி இளைஞர்களுக்கு அவரை ஒரு வெளிப்படையான நேர்மையான தலைவருங்கிற பிம்பத்தை முன்னிறுத்தி வந்தவருக்கு இது ஒரு முரண்பாடு இல்லையா? மக்கள் இதை எப்படி கடந்து போனாங்க? தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி வேட்பாளர்கள் தங்கள் மீதான வழக்குகளை முழுமையா தெரிவிக்கணும். ஆமாம். முதல்ல அதை தெரிவிக்க தவறியது நீங்க சொன்னது போல அவங்களோட நிர்வாக ரீதியான அலட்சியத்தை தான் காட்டுது. சரி. ஆனா மக்கள் இதை ஏன் பெருசா எடுத்துக்கல அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர்களின் தன்மையை பார்க்கணும். ஓ, அது என்ன பெரிய வழக்கு இல்லையா? இல்ல, இவை பல கோடி ஊழல் வழக்குகளோ அல்லது பெருங்குற்றங்களோ கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் மற்றும் பவுன்சர்கள் தொடர்பான வழக்குகள் தான். புரியுது. ஒரு பாரம்பரிய அரசியல்வாதி மீது இருக்கிற வழக்குகளோடு ஒப்பிடும்போது இது மிக சாதாரணமா மக்களோட கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு வெளிப்படையான அரசியலை முன்னெடுப்பதா சொல்லும்போது இது போன்ற அடிப்படை விஷயங்கள்ல சறுக்குவது அவங்களோட கிளீன் இமேஜ நிச்சயம் கேள்விக்குள்ளாக்கும். சரி, இப்போ நாம இந்த ஆட்டத்தோட அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவோம். டிவிகே 108 இடங்களை வென்றிருந்தாலும் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை, அதாவது அந்த மேஜிக் நம்பர் 118 இடங்கள். ஆமா. அவங்களுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவை. இப்போ என்ன நடக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது.
ஏன்னா இங்கேதான் உண்மையான அரசியல் சதுரங்கமே தொடங்குது. ஓ அப்படியா? ஆமா, டிவிகேக்கு இப்போ பல சாத்தியக்கூறுகள் இருக்கு. திமுக கூட்டணியில உள்ள காங்கிரஸ் கட்சி 5 இடங்களை வென்றிருக்காங்க. ம் இடதுசாரிகள் மற்றும் விசிகா போன்ற சிறிய கட்சிகளும் சில இடங்களை வென்றிருக்காங்க. இவங்க கொள்கை ரீதியா டிவிகேயுடன் நெருக்கமா இருப்பதால அவங்க திமுகவை விட்டு விலகி டிவிகேக்கு ஆதரவு தரலாம். கொஞ்சம் பாருங்க, இது அவ்வளவு சுலபமா என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இந்தியா கூட்டணியில ரொம்ப வலுவா ஒன்னா இருக்காங்களே. டெல்லியில திமுகவின் எம்பிக்கள் காங்கிரஸ்க்கு பெரும் பலமா இருக்காங்க. ம், அது ஒரு பெரிய பாயிண்ட் தான். அப்படிப்பட்ட நிலையில மாநில அரசியல்ல வெறும் 5 இடங்களை வச்சுக்கிட்டு டிவிகேக்கு ஆதரவு தர்றதுக்காக காங்கிரஸ் திமுகவை பயிச்சுக்குமா? அது தற்கொலைக்கு சமம் இல்லையா? அதுதான் இங்குள்ள மிகப்பெரிய முரண்பாடு. தேசிய அளவிலான கூட்டணிகள் மாநில அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா. ஒருவேளை காங்கிரஸ் டிவிகேக்கு ஆதரவு அளிச்சா அது தேசிய அளவில திமுகவுடனான உறவை முறிச்சுக்கிற ஆபாயம் இருக்கு. இது இந்தியா கூட்டணியையே அசைச்சு பார்க்கலாம். வாவ், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுதே. இன்னொரு சுவாரஸ்யமான சாத்தியக்கூறும் இருக்கு. ஆச்சரியம் அளிக்கும் விதமா திமுக அல்லது அதிமுகவே வெளியிலிருந்து டிவிகேக்கு ஆதரவு தருமா அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. ஓ, ஆனா அதிமுக இத சாத்தியமில்ல அப்படின்னு அதிகாரப்பூர்வமா மறுத்துட்டாங்க. பயணத்தை மட்டுமல்ல, தமிழ்நாட்டோட எதிர்கால நிர்வாகத்தையே தீர்மானிக்கும். நம்பவே முடியல. தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஆனா பெருமளவு அமைதியான ஒரு ஜனநாயக புரட்சி நடந்திருக்கு. ஆமா, அமைதியா நடந்தது ரொம்ப முக்கியம். சரி, தமிழ்நாட்டுல ஒரு புதிய கட்சி பழைய ஆளுமைகளை அசைத்து பார்த்துள்ளது அப்படின்னா, மேற்கு வங்கத்துல நிலைமை முற்றிலும் நேர்மாறாக இருக்கு. நிச்சயமா. அங்கே ஒரு தேசிய கட்சி மாநிலத்தின் நீண்டகால ஆளுமையே ஒட்டுமொத்தமா மாத்திருக்கு. அதோடு அங்கே நடந்த மாற்றங்கள் அமைதியான முறையில நடக்கல, மாறா பெரும் வன்முறை வெடிச்சிருக்கு. ஆமா, மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் இந்தியாவோட அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். 15 வருஷங்களுக்கும் மேலா மேற்கு வங்கத்தை தனது அசைக்க முடியாத கோட்டையா வச்சிருந்த மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது டிஎம்சி, ஒரு மாபெரும் சரிவை சந்திச்சிருக்காங்க. ஆமா, ஆரம்பகட்ட நிலவரப்படியே பாஜக 115க்கும் மேற்பட்ட இடங்களை நோக்கி நகர்ந்ததில்லையா? ஆமா, முழுமையான முடிவுகள்ல அவங்க 200 இடங்களை தாண்டுவாங்க அப்படின்னு செய்திகள் தெரிவிக்குது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. அதைவிட பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், பவானிபூர் தொகுதியில மம்தா பானர்ஜியே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க என்பதுதான். அது சாதாரண விஷயம் அல்ல. ஆமா, பல வருஷமா அசைக்க முடியாத ஒரு தலைவியா இருந்தவங்க அவங்க. தோல்வியை உணர்ந்தவங்க தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்ததும், அதை டிஎம்சி நிராகரிச்சதும் அங்குள்ள ஒரு ஸ்திரமற்ற பதற்றமான சூழ்நிலையை காட்டுது. இந்த வீழ்ச்சிக்கு உண்மையான காரணம் என்ன? அதாவது, இது வெறும் நிர்வாகத்தின் மீதான கோபமா அல்லது வேற ஏதேனும் ஆழமான காரணங்கள் இருக்கா? அங்கே பல காரணிகள் ஒருங்கிணைந்து ஒரு சுனாமியா மாறியிருக்கு. பல வருஷமா ஆட்சியில இருந்ததால ஏற்பட்ட ஆளும் கட்சிக்கு எதிரான அலை, அதாவது ஆன்டி இன்கம்பென்சி ஒரு பக்கம். புரியுது. இன்னொரு பக்கம் பல கட்டங்களா அடிமட்ட அளவுல பரவிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அப்புறம் உள்ளூர் தலைவர்கள் மீது மக்கள் கொண்டிருந்த அதிருப்தி ஆகியவா பாஜகவின் வளர்ச்சிக்கு வழிவகுத்திருக்கு. ஓ, அப்போ பாஜக தங்கள ஒரு மாற்று சக்தியா நிலைநிறுத்திட்டாங்க. ஆமா, பாஜக தங்கள ஒரு வலுவான ஒழுங்கமைக்கப்பட்ட மாற்றாக உறுதியான தேசிய அளவிலான திட்டங்களுடன் அங்கே முன்னிறுத்தினாங்க. மம்தா பானர்ஜி தன் சொந்த தொகுதியிலேயே தோல்வியை தழுவுறாங்க அப்படின்னா, மக்கள் ஒரு தனிநபர் மீதான அபிமானத்தை விட ஒட்டுமொத்த அமைப்புக்கு எதிரான ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா நாம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது தேர்தலுக்கு பிந்தைய சூழ்நிலையை தான். ஆமா, அது ரொம்ப மோசம். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்னரே அங்க பதற்றம் தொத்திக்கிச்சு. கொல்கத்தாவின் பிதான் நகர் வாக்கெண்ணும் மையத்துக்கு வெளியே நடந்த சம்பவங்கள் ரொம்பவே கவலை அளிக்குது. ஏன் கட்சிகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வெளியே கூடாரங்கள் அமைச்சு போராடணும்? இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தின் மீது அவநம்பிக்கை ஏன் வருது? நீங்க கேட்ட அந்த அவநம்பிக்கை தான் வன்முறைக்கு ஆணி வேர். எந்த ஒரு ஜனநாயகத்திலையும் தேர்தல் வன்முறைகள் என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம். நிச்சயமா. முடிவுகள் மிக நெருக்கமா வரும் அப்படின்னு கட்சிகள் நம்பும்போது, இந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வெளியே அரசியல் கட்சிகள் தங்களது கண்காணிப்பு கூடாரங்களை அமைச்சு பகல் இரவா காவல் காப்பது மேற்கு வங்கத்துல நீண்ட காலமா இருக்கிற ஒரு வழக்கம். ஓ, இது அங்க வழக்கமான ஒண்ணா? ஆமா, பிதாநகர்ல பாஜக 2 கூடாரங்களை அமைச்சிருந்த நிலையில அங்கிருந்த டிஎம்சி தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் இடையே பெரும் மோதல் வெடிச்சது. நிலைமையை கட்டுப்படுத்த மத்திய பாதுகாப்பு படையினர், அதாவது சிஆர்பிஎஃப்,
தடியடி நடத்த வேண்டியதாயிற்று அப்படின்னும் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இரு தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க இல்லையா? ஆமா. இது என்ன காட்டுது என்றால், தமிழ்நாட்டுல தேர்தல் முடிவுகள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது நிர்வாக ரீதியா ரொம்ப அமைதியாகவே நடந்தது. ம் ஆனா மேற்கு வங்கத்துல நீண்டகால ஆளுமையை மாற்றுவதற்காக நடக்கும் போராட்டம் ஒரு கடுமையான, உணர்ச்சிகரமான, வன்முறையான வீதி போராட்டமா மாறியிருக்கு. இது 2 மாநிலங்களோட அரசியல் கலாச்சாரங்களுக்கு இடையே உள்ள மிகப்பெரிய முரண்பாடு. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நல்ல கேள்வி. ஒரு பக்கம் ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கட்சி டேட்டா மற்றும் திட்டங்களை வச்சு 50 வருஷ ஆதிக்கத்தை உடைக்குது. இன்னொரு பக்கம் ஒரு தேசிய கட்சி 15 வருஷ அசைக்க முடியாத மாநில அரச வீழ்த்துது. இதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? அரசியல்வாதிகள் எப்போதுமே மக்களை டேக் இட் ஃபார் கிராண்டடாக, அதாவது நாம என்ன செஞ்சாலும் மக்கள் நமக்குத்தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு நினைச்சு விடக்கூடாது என்பதுதான் இந்த 2 மாநில தேர்தல்களும் சொல்லும் பாடம். ஆமா, ரொம்ப சரி. மக்கள் தங்களுக்கான மாற்று சிந்தனையும் வலுவான திட்டங்களும் கிடைத்தால் அது யாராக இருந்தாலும் அவங்கள ஆட்சியில் அமர்த்த தயங்க மாட்டாங்க அப்படிங்கறத இந்த எண்கள் மிக தெளிவா உணர்த்தது. மிக அருமையான அலசல். ஒரு சிந்திக்க வைக்கும் விஷயத்தோட இத நாம நிறைவு செய்வோம். சரி, சொல்லுங்க. முன்பெல்லாம் ஒரு தலைவர் உருவாக பல தசாப்தங்களாகும். அவர் பல போராட்டங்களை சந்திச்சு, சிறைக்கு சென்று, அடிமட்டத்திலிருந்து வியர்வை சிந்தி வரணும். ஆமா, அதான் பாரம்பரிய அரசியல். ஆனா இன்று ஒரு தெளிவான தேர்தல் அறிக்கை, சரியான டேட்டா அனாலிசிஸ் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவியோடு வெறும் 2 ஆண்டுகள்ல ஒருவரால 50 வருஷ ஆதிக்கத்தை உடைக்க முடியுது அப்படின்னா, எதிர்காலத்துல பாரம்பரியமான அரசியல் கட்சிகளோட வியூகம் எப்படி மாறப்போகுது? இது டெக்னாலஜியோட டேட்டாவோட வெற்றியா அல்லது தனிநபர் கவர்ச்சியின் வெற்றியா? இத நேர்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து பார்க்கணும். இது எதிர்கால அரசியல் களத்துக்கான மிக முக்கியமான ஒரு கேள்வி. பாரம்பரிய கட்சிகள் தங்களை எவ்வளோ சீக்கிரமா தொழில்நுட்பத்துக்கும் இந்த ஜென்சி தலைமுறையின் வேகமான எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப மாத்திக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட அரசியல் எதிர்காலம் அமையும். ஜென்சி மக்களே, தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க அரசியல் களத்தின் பின்னணியில் உள்ள எண்களையும் உத்திகளையும் ஆழமா அலசிய இந்த தமிழ் உரையாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். ஆமா, அரசியல் அப்படிங்கிறது வெறும் செய்திகள் இல்ல, அது உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும் டேட்டா சயின்ஸ். கண்டிப்பா. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஜியோ எக்ஸ்பிளைன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.